திரு சம்பத், நீங்க போன்ல இணைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க, பதில் சொல்லுவார் சம்பத். மேடம், நான் பேசுறது கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார். தொடர்ந்து நம்மளுடைய விருந்தினர்கள் பேசிய கருத்துக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கேட்டோம். எல்லாருக்குமே ஒரு பதற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. காய்ச்ச மருந்தா கல்லடி படும்னு சொல்ற மாதிரி எங்களுடைய தலைவர்களுடைய வருகையை, அவருக்கு கிடைக்கக்கூடிய மக்கள் ஆதரவை இன்றைக்கு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள், அவருடைய கூட்டணி கட்சிகள் அந்த பதற்றத்தின் வெளிப்பாடாக ஒரு அவதூறை பரப்புகிற வேலையை செய்கிறார்கள். அதுதான் இங்க நம்முடைய விருந்தினர்கள் அண்ணன் பிரவீன் காந்தி தவிர்த்திருக்கக்கூடிய ஐயா தனியரசு அவர்களும் பிரகாஷ் அவர்களும் அதுதான் பண்றாங்க. ஒரு விஷயத்தை நான் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறேன். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு ஆழமான கொள்கை பிடிப்போடு, கோட்பாட்டோடு, அரசியல் புரிதலோடு இந்த மக்களுக்கு ஜனநாயக வழியில் அவருடைய பிரச்சனைகள் பக்கம் நின்று அந்த பிரச்சனையை சட்டப்படி தீர்க்க வேண்டும் என்று, அதற்காக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு அரசியல் புரிதலோடு, தெளிவோடு களத்தில் இறங்கியிருக்கிறார். எங்கள் தலைவரும் எங்கள் பொதுச் செயலாளரும் கற்றுக் கொடுத்த அரசியல் பாடத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நானும் என்னோடு இருக்கக்கூடிய சக செய்தி தொடர்பாளர்களும், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும், பொறுப்பாளர்களும், தோழர்களும் நாங்கள் அரசியல் செய்து வருகிறோம். எனவே எங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றியும், இங்க இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை பற்றியும், பரந்தூர் விமான நிலையத்தை பற்றியும், வேங்கை வயல் பிரச்சனையை குறித்தும், இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையை பற்றியும் எங்களுக்கு ஆழமான புரிதல் இருக்கிறது. இதை அதிகாரம் செய்து கொண்டிருக்கூடிய திமுக அரசு எப்படியெல்லாம் இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்கின்ற அந்த அரசியல் தெளிவும் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தாமல் இருப்பது ஏன்? கேட்கலாம் பிரகாஷ் சார். இல்ல ஒரு பிரஸ் மீட் கூட நடத்தலையான்னு கேட்கிறார் திரு பிரகாஷ். திரு சம்பத், இன்னும் எங்கள் தளபதி இப்பொழுதுதான் தன்னுடைய கடைசி படத்தை முடித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதே கடந்த 2024 பிப்ரவரி 2ஆம் தேதியே தெளிவாக கூறிவிட்டுத்தான் கட்சியை தொடங்கியிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட திரைப்படங்களை முடித்துவிட்டு முழுமையாக களப்பணி ஆற்றுவேன் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது வேங்கை அந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையிலுமே என்னுடைய களப்பயணத்தை நான் தொடங்கியிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய தளபதி குரல் கொடுத்து வருகிறார். எங்களுடைய தளபதியுடைய பிரதிநிதிகளாக எங்களுடைய பொதுச் செயலாளரும் எங்களுடைய பொறுப்பாளர்களும் களத்தில் இறங்கி நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய தளபதி தன்னுடைய அரசியல் பயணத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை அவர் அடுத்த கியர் போட்டார். இந்த விமானம் டேக் ஆஃப் ஆயிருச்சு. அதனால எங்களுடைய அதிமுக இவ்வளவு வருஷமா இருக்கக்கூடிய அதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் இந்த வாரம் சுற்றுப்பயணம் தொடங்குறாரு. நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிற கட்சி எப்ப தொடங்க போறீங்க? வெகு விரைவில் மேடம். இந்த ஏற்கனவே தெளிவு சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் இன்னும் சில நாட்கள் முடிவடைந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தளபதி மக்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். அதோடு பல்வேறு இடங்களில், முக்கியமான இடங்களில் மண்டல மாநாடும் நடத்த திட்டமிட்டிருக்கிறார். இனி வரக்கூடிய காலம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய காலமாக மாறும். அதே போல பல்வேறு கட்சிகளிலிருந்து தனியரசு போன்றவர்கள் கூட வருவார்கள். அந்த சுற்றுப்பயணம் பண்ணும்போது பத்திரிகையாளர் சந்திப்பாரான்னு கேட்கிறார் திரு பிரகாஷ். நிச்சயமாக இருக்கும் மேடம். பத்திரிகை மக்களை சந்திக்கின்ற அதே நேரத்தில் பத்திரிகையாளர்களையும் சந்திப்பார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மனதின் ஆழத்திலிருந்து மக்களுக்காக பதில் அளிப்பார் என்பதையும் நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே.